வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 3 ரெமெடிஸ், ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ். ஏன்னா எல்லாரும் கேட்டீங்க, ரெமெடிஸே இல்லை இந்த மாதிரி மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு, விருச்சிகம், சில சமயம் ரிஷபம் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியாக நடக்கல. ஸோ வி வாண்ட் சம் ரெமெடி டு டூ. சிம்பிள் ரெமெடி எப்படி பண்ணலாம் அதை பற்றின வீடியோ தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ரொம்ப எளிமையாக ஜஸ்ட் 3 ரெமெடி டு ஃபாலோ. ஒரு நெருக்கடி இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஜாபில் ப்ரெஷர் இருக்குது, கரியரில் முடியல, பணம் பத்தலை, திருமண வாழ்க்கை, எதுவாக இருந்தாலும் சிம்பிள் ரெமெடிஸ் அந்தந்த ராசிக்கு நான் கொடுக்குறேன். அதை சிம்பிளாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். மகர ராசி. சனியுடைய ராசியான மகரம், பூமி தத்துவமான மகரம், காலச்சக்கரத்துக்கு 10வது உழைப்பால் ஒரு மனிதனுடைய உயர்வு சம்பந்தப்பட்ட ஒரு ராசி தான் மகரம். இந்த மகரம் வந்து இப்போ 7 சனி முடிஞ்ச உடனே நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான். நல்லா இருக்குது, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்ல சேஞ்சஸ் தெரியுது, சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்கிறது. பட் சில பேர் வந்து மகரம் இன்னும் கொஞ்சம் ஒரு போராட்டமாக இருக்குது, டல்லாக இருக்குது, ரொம்ப ஒரு பெயினாக இருக்குது, எப்போ மாறும், ஏதாவது சான்ஸ் இருக்கா, ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நான் வந்து அதை பற்றி சீரியஸாக செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் ராகுக்கே தவிர மற்ற எதுவும் பெருசாக அன்ஃபேவராக எனக்கு தெரியல. பட் இதனால் நான் மகரத்துக்கு அடிப்படையான சில விஷயங்களை, ரெமெடியை நான் சொல்கிறேன். மகரம்னா காலச்சக்கரத்துக்கு வந்து இந்த முட்டி, கால் பகுதி, இந்த மூட்டு வலுவாக இருந்தால் தான், காப் மசில் வலுவாக தான் நீங்கள் நடக்க முடியும். நீங்கள் நடந்தால் தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இப்போ நீங்கள் அடிப்படையாக ஒரு சின்ன விஷயத்த இயற்கையாக யோசிச்சு பார்ப்போமே. தினமும் வந்து ஒரு கோழி இருக்குது, ஒரு ஆடு இருக்குது, ஒரு நாய் இருக்குது, மாடு இருக்குது, சிங்கம், புலி எல்லாம் இருக்குது, விலங்குகள் டோட்டலாக, பறவைகள் எடுத்துப்போம். ஏதாவது ஒன்று காலையில் எழுந்த உடனே ஒரு 6 மணிக்கு அதுக்கு வந்து அலாரம் வச்செல்லாம் எழுந்தது கிடையாது. அவங்களுக்கு பசி எடுத்தால் எழுந்துப்பாங்க. பறந்து போகிறது பறவை, இந்த பக்கம் ஊர்ந்து போகிறது, நடந்து போகிறது, ஓடுறது, ஆடுறது, எல்லாமே ஒவ்வொரு விலங்கு ஒரு டைப்பு. பட் அவங்க இறைக்காக தினமும் அந்த விலங்குகள்லாம் அதோடைய செயல்களை செஞ்சுட்டே இருக்குது. அதுதான் மகரத்துடைய தத்துவம். தான் ஒரு மனிதன் வந்து இயற்கையுடைய படைப்புடைய ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, அந்த பசின்ற உணர்வுக்கு அதோடைய தேடுதல் அப்படிங்கிறது, அது தேடி அது நடக்கும், அது போகும், அது ஒரு பயணத்தை எடுக்கும். ஸோ இறை எங்கேயோ இருக்குது, அது இறையை தேடுறது, அதுதான் அந்த மகரம். மகரம் என்றால் வாழ்க்கையில் மகர ராசி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா வாழணும் அப்படின்னா அந்த மகரம் அப்படின்னு சேர்றவங்க நிறைய பேர் இருந்தால் தான் பிறருக்காக உழைக்கக்கூடிய, பிறருக்காக உணவு படைக்கக்கூடிய, உணவை தேடக்கூடிய, சேகரிக்கக்கூடிய, உழைத்து ஆதரவு கொடுக்கக்கூடிய பல உழைப்பாளிகள் சேர்ந்தால் தான் ஒரு முதலாளி உருவாக முடியும். அதுதான் மகரத்துடைய தத்துவம். மகரம் இப்போ ஒரு 100 பேர் ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சால் தான் அந்த 100 பேரை நிர்வாகம் பண்ணி ஒரு முதலாளி உருவாக முடியும். அதுதான் மகரத்துடைய தத்துவம். ஸோ இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு அடிப்படையில் சொல்கிறேன்னா, அந்த ராசியுடைய தன்மையே வந்து எடுத்தவுடனே டாப்பில் வராது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து ஒரு ஏஜ் ஆஃப் 25லலாம் சில பேர் வந்து எடுத்தவொடனே ஒரு பிஸ்னஸ், எடுத்தவொடனே ஒரு டாப் பொசிஷன், எடுத்தவொடனே எல்லாம், அது வந்து 100ல் 95 பேர் கொடுக்காது மகரத்தை சேர்ந்தவங்க. சப்ஜெக்ட் டு லக்னா சேஞ்சஸ்லாம் இருக்குது. பட் இன் ஜென்ரல் மகரம் என்பதே படிப்படியான வளர்ச்சிகளை நோக்கி செல்வது. முதல்ல இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். இந்த நாலேஜை மைண்டில் ஏற்றிட்டிங்கன்னா ஈஸி. ஆனால் ஸ்லோவாக போனாலும் ஒரு இடத்த ரீச் ஆகிட்டிங்கன்னா நிரந்தரம். அதுதான் லைஃப் ஸ்டெபிலிட்டி. அது மகரத்துக்கு உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு படிப்படியான அந்த கிராஜுவல் க்ரோத் நம்ம போகிறோமா, ரைட்டு, நம்ம கரெக்டான டைரக்ஷனில் போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாகவே ஒரு அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். அண்ட் மகரம் வந்து நிறைய வந்து பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும். சனியுடைய ராசி எல்லாத்தையும் சகிச்சு பொறுத்தாதான் அது அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். அடுத்தது மகரமுக்கு இன்னொரு விஷயம், செகண்ட் சான்ஸ் சொல்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இந்த மகரத்துக்கு வந்து என்னென்னா, ஆரம்பத்தில் வந்து பெஸ்ட்டுன்னு எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கலாலும் இப்போதைக்கு எது கிடைக்குதோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ணுறது நல்லது. ஓகே, ரெமெடி நம்பர் 2 என்ன ரெமெடி பண்ணலாம், இது என்ன பண்ணால் இன்னும் சரியாகும் அப்படின்னா, எப்போவுமே தெய்வங்களை வணங்குறதுல மகரத்தை சேர்ந்தவங்க வந்து 24 மணி நேரம் பூஜை பண்ணணும், 24 மணி நேரம் கடவுளை நினச்சிட்டு இருக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா உழைப்புக்கு உகந்த ஒரு ராசி மகரம். ஒர்க்கஹாலிக், ஹார்ட் ஒர்க்ஸ். பட் தெய்வங்களை வணங்கும் பொழுது சுவாமியுடைய திருப்பாதங்களை வந்து நீங்கள் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகரத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் எங்கே இருக்குன்னா, தெய்வத்துடைய திருவுருவங்கள்லேயே அவருடைய அந்த பாதங்களை சேவிக்கிறது அவ்வளோ நல்லது. அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளுடைய பாதங்களை வணங்குறது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியத்தை உண்டு செய்யும். மகரத்துக்கு பாதம்தான் அருள். அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு உயர்வு அந்தளவுக்கு வரும்.
அதே மாதிரி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிக்கிறது மகரத்துக்கு எல்லா ராசிக்கும் உண்டு. பட் மகரம் வந்து அங்கே தான் அவங்களோட லக் ஆக்டிவேஷனே ஆகுது. அந்த லக் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது அங்கே தான் அவங்களுக்கு ஆகுது. அதை முறையாக செய்யறது இன்னும் ஒரு படி உங்களுக்கு உயர்வை தரும் மகரத்துக்கு. அதுக்கப்புறம் மகரம் அப்படின்னு சொன்னாலே சக மனிதர்கள் உங்கள் நிலைமையில் நீங்கள் சப்போஸ் மகரத்தை சேர்ந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு லோவர் லெவல்லேருந்து மேலே வந்துட்டீங்க. பட் அந்த லெவலில் உள்ளவங்களுக்கு உதவி செய்யறதும் சக மனிதர்களுக்கு உதவியாக இருக்கிறதும் இது எப்போவுமே இன்னும் அந்த பயணம் தொடர் வெற்றி அடைவீங்கன்றது என்னோட கருத்து. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும், நிலைத்திருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன். மகரம் எளிமையின் தன்மை மகரம், சனி ஆதிக்கம். மகரம் வந்து நீங்கள் ராசியாவோ லக்னமாக வந்துட்டிங்கன்னா ஒன்று லக்னமாக வந்தால் உங்கள் தலையை சம்மந்தப்படுத்தும், ராசியாக வந்துட்டிங்கன்னா உங்கள் உணர்வை சம்மந்தப்படுத்தும். ரெண்டுத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்குது. மகரம்னு வந்துட்டிங்கன்னா எப்போவுமே டவுன் டு எர்த். மற்ற ராசிக்காரங்களாவது கொஞ்சம் அப்படி இப்படி நான் இதுன்னு சொன்னால் கூட அது ராசியுடைய கேரக்டர், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் மகரம் ஆல்வேஸ் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்கிற வரைக்கும் ஆல்வேஸ் ஆன் த டாப். இதுதான். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விகளுக்காகவும் கமெண்ட்ஸ்னாலேயும் நான் வந்து ரெமெடி எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி சில அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ரெமெடி தான் கொடுத்துருக்கேன். டீச்சலாக வந்து ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பும் தனித்தனியாக அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும். நட்சத்திரம் வேறையாக இருக்கும், ராசி வேறையாக இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும், அந்த ஃபேமிலியோட காம்பினேஷன் வேறையாக இருக்கும். சில பேருக்கு கணவன் மனைவி சார்ட்னால சில விஷயங்கள் வேறு மாதிரி கொண்டு வரும், குழந்தைங்களால வரும், நிறைய விஷயம் இருக்குது. அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய டீப் ஓஷன். அது கட்டுறது கைமண் அளவு தான். என்ன படித்தாலுமே திரும்ப ஏதாவது நாலேஜ் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். பட் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பார்க்குற மாதிரி சில ரெமெடிஸை கொடுத்தேன். நம்பிக்கையோட எளிமையாக செய்யுங்க. எனி ரெமெடி எந்த விஷயமா இருந்தாலுமே நம்பிக்கை என்பது பாதி விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து எப்படி வந்து முழு மனதோட உங்கள் அம்மா அப்பாவை நம்புறீங்களோ அது மாதிரி தான் இறைவனும். இறை பக்தி அப்படிங்கிறது முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யறது. அது மாதிரி தான் அந்த நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அது பலனை வந்து கொண்டு வரும். ஒன்று. ரெண்டாவது, எந்த ராசிக்குமே வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு நல்ல நேரம், நிரந்தரமாக ஒரு கெட்ட நேரம் வரதே கிடையாது. உடனே நீங்கள் கேட்பீங்க, சில பேர் எப்பவுமே நல்லா இருக்காங்க, அதுதான் பிறவி ஜாதகத்துடைய யோகம். பிறவி ஜாதகத்துடைய யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க பல ஜென்மங்களாக பல விஷயமா புண்ணியங்கள்லாம் பண்ணி அதை வந்து பிறவி எடுக்கும் பொழுது அந்த மாதிரி அந்த பிளானட்டரி பொசிஷன் அந்த காம்பினேஷன் வந்துடும். அவங்களுக்கே கூட டஃப் டைம் வரும்போது சில மைனரான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட சோதனையான மோசமான நேரம் வந்தாலும் அது நிலையான நேரம் கிடையாது, அது கண்டிப்பாக மாறதான் போகுது. அந்த மாற்றம் நடக்கக்கூடிய கால அளவுன்னு ஒன்று இருக்குது. அந்த கால அளவு வரைக்கும் தான் நம்ம தாக்கு பிடிக்கணும். அதை தாக்கு பிடிக்க தான் நமக்கு வந்து ஒரு தனி தகுதி, தனி திறமை ப்ளஸ் பக்தி இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். நம்முடைய குணம் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். ரெண்டாவது விஷயம். மூணாவது, இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் நிறைய வித்தியாசங்கள் வந்துட்டே இருக்கும். தசாபுத்தி மாறும், நிறைய வரும். அதுக்கெல்லாம் ரெமெடிஸும் சேஞ்ச் ஆகும். அதனால் எல்லாருக்கும் அது ஜென்ரலாக தான் நான் சொல்லியிருக்கேன். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அது வந்து பார்க்கும்பொழுது மட்டும்தான் புரியும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுடைய டீமோடைய வெப்சைட். ஸோ இதில் வந்து தேவையான சர்வீஸையும் யூஸ் பண்ணிங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.